ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கடலை போல அளவற்ற அன்பை உன்மில் வைத்திருந்தேனடி என் தேவதையே. கடலலை போல என்னை தொட்டுவிட்டு சென்று விட்டாயே என் காதலியே. டேய், ஹலோ நீதி, வண்டி ரெடியாக இருக்குது. அவன் வந்ததும் டக்குன்னு இறக்கிட்டு வந்துடு. டைம் எடுக்காத, அப்புறம் ரிஸ்க் ஆகிடும். வாய்ப்பு இல்லை, பப்ளிக் இதனால தான் பயமாக இருக்கு. அப்புறம் பொம்மை யூஸ் பண்ண ட்ரைனிங் பண்ணலை. போடும்போது பாரு தலை எப்படி செதறதுன்னு. மிஸ் பண்ணுறாத, அப்புறம் சிக்கமாயிடும். எம்மா நேரம் உனக்கு ஃபோன் பண்றது? நீ பெத்து வச்சுக்கிறியே மாடு, அது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நேற்று மேய போச்சு, இன்னும் ஊடு வரல. ஏய் பொம்பளையாடி, நீ போனை ஆஃப் பண்ணி வச்சுக்குது. எப்பாத்தாலும் என் பொண்ணை பத்தி எதனா சொல்லினே இருக்கிற. நீயும் அவள மாதிரி ஒரு பொண்ணு தானே? நான் சொல்ல, அதெல்லாம் கரெக்டா வந்துருவா. நீ மூட்டு வை வெய் 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 வெய். ப்ரோ, சொல்லு ப்ரோ. கொஞ்சம் இங்கே வாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடு ப்ரோ. ஃபோட்டோவா? டைம் இல்லை ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, ஒரே ஒரு ஃபோட்டோ ப்ளீஸ் ப்ரோ. ஐயோ வேறு ஃபோட்டோ கேட்டுக்கிறா, கொடு ப்ரோ. ஒரே ஒரு ஃபோட்டோ, 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 ஒரே ஒரு ஃபோட்டோ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா அத்துக்கிறான்டா நீதி. அவன் தனியாக தான் வந்துருக்கிறான், நான் ஃபுல்லாக வாட்சா விட்டேன். சரி, மூஞ்சி எத்தனை வந்துக்கிறானா இல்லையா? பணத்தை பார்சல் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்கிறான். விட்றாத. அவன் கூலிங் கிளாஸு, பூ போட்ட சட்டை போட்டிருப்பான், கையில் பேப்பர் பட்டு வச்சிருப்பான். இவ்வளோ நேரம் எவன்கிட்ட ஃபோன் பேசினுக்கிறான் இவன்? நோ ராஜாண்ணா, நீதி பேசுகிறேண்ணா. நாளைக்கு ஒரு பொம்மை வேணும்ண்ணா. யோ வர சொல்ல மீன் மீன் எடுத்துன்னு வா, ஆஞ்சி குழம்பு வச்சு. பொம்பளையாடி நீ? அடுத்த மாசம் பொண்ணுக்கு பீஸ் கட்டணும். 50,000 ரெடி பண்ணுறதுக்கு நைட்டு பகலில் நானே பாடுபட்டுனுக்கிறேன். கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா நை நைன்னு ஃபோன் அடிச்சுனுக்கிற. அப்போ தண்ணியை ஊற்றி வெறும் சோறு தின்னு. டெனிதி, என்னடா பண்ற? கூட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ண போறியா? ஒருத்த குறுக்கல இருக்கிறான்டா. உங்ககிட்ட பேசுறதுக்கலாம் நான் இருக்கிறதோட செத்துறேன்டி. தா வைடி போன
ஒருத்தன் தான்டா. பார்த்துலாம் இருக்குடா. இது சிட்டிடா. இங்க எவனுக்கு நான் நடந்தாலும் எவனும் வரமாட்டான். நீ போயிடாம சைடா. டேய் டேய் ஹை டேய் லவடே காப்பார் துப்பாக்கி எங்கேல போறா அடிச்சு வச்சிருவான். ஏய் இது உனக்கு தேவையில்லாத வேலை. அந்த நாய் இன்னும் சாவல. நீ குறுக்கா நிக்காம ஓரம் போடா. லாஸ்டா சொல்றேன், பத்தா போயிட்டு உனக்கு அவள்தான். உனக்கு தேவையில்லாம உள்ள வந்து மண்டி சாவாத. சாவடா. அத்தா சின்ன பசங்க தானே நீங்க. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நல்லா இவனுக்கு திருந்துற மாதிரி சொன்னா. கிளம்புங்கடா. அத்தா சாவச்சு போட்டுருவேன். ஏய் அண்ணன் சொல்லிட்டாரு கிளம்புங்கடா. இப்போ பார்த்துக்கலாம்டா. உட்றா டே. ஏய் எப்படா விட்டு போக சொல்ற? பிச்சைக்கார புத்தியை காமிச்சிட்டீங்களே. பேனை பிடிக்கிற வயசுல பமியா பூச்சின்னு சுத்திருக்கிறீங்க. பெரிய சமுத்திரக்கனி அட்வைஸ் பண்ண வந்துட்டு. டேய் பூப்பட்ட சக்கா போடா. தேவலாத சீக்கிரம் போற நீ. ஐயோ ஐயோ ஐயோ. கதிரே 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 ஏந்திரா டேய். கதிரே அழுவு நல்லா அழுவு. அழுவு எப்ப நிக்குதோ அப்ப நீ செத்துருவேன். டேய் நான் இவ்வளவு சொல்லுகிறேன், மயிராட்டம் பண்ணுகிற. சாவுடா. நானா அட்டை அடிக்கிற அளவுக்கு மயிராடா நீ. நான் எதுவும் புரியலடா. என்னடா அடிக்கிற நீ? அவனை காப்பாத்த பார்த்தேன், அவ்வளவுதான். யாரியா நீ? நான் மைத்துக்கு அவனை உதவி பண்ற. அப்போ என்ன மயிருக்கு நீ அவனை துப்பாக்கி வச்சு போட பார்த்தா? யோ அவன் கெட்டவன்யா. என் காதலி மாரி நிறைய பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணியிருக்கான் அவன். அவனுக்கு போய் உதவி பண்ற எச்சனா எத்து. ஏல நேற்று தான் என் கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன், செத்துட்டா. இன்னைக்கு உதவி பண்ண என் ஃப்ரெண்டும் வந்தான், அவனும் செத்துட்டான். நீ எத்தனை பொண்ணுங்க? உன் சாவுக்கு எவன்டா அழுவான்? டேய் கஸ்மாலம், பாவமாகுதுன்னு உன்னை காப்பாத்துனா பாவம் அந்த பசங்களை அநியாயமா கொண்டு போட்டா பாவி. அண்ணா நீ என் கொலசாமினா. நீ இன்னைக்கு மட்டும் நீ இல்ல, நாளைக்கு நான் இல்லைண்ணா. உனக்கு எல்லாம் சொல்றேன், நீ வா. ஏய் யாரா? வாண்ணா இங்க. இங்க வாண்ணா. எடுக்கிறானுங்க, ஒருத்தனுமே கண்டுக்கல. நான் உன் பொண்ணுக்கு பீஸ் கட்ட 50,000 கேட்டல, டா 5 லட்சம் ரூபாய். ஒரு வேலை மட்டும் பண்ணோம். ஏய் நானா நானா செஞ்சப்பாவதுக்கு துணை தேர்றியா? இந்த மாதிரி துட்டு பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லடா. இந்த நீயே வச்சுக்க. இப்படி ரெட்டா கொலை பண்ணிக்கிறிய எந்த தைரியத்துல? நோ எல்லாம் எம்எல்ஏ புள்ளியன்ற தைரியத்துல தானா.
என்ன அது எம்எல்ஏ புள்ளியா? நோ எம்எல்ஏ பெருமை கண்ணனோட ஒரே ஒரு புள்ளனா நானு. என்ன தெரிலன்ற நம்ம தான் இங்க எல்லாம் வானா. இவனுங்க என்ன மிரட்டி பணம் பறிக்க பார்த்தானுங்கண்ணா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதான் அவனுங்களை போட்டேன். இவனுங்களாம் திட்டு பசங்கண்ணா. நானா நீ எம்எல்ஏ புள்ளியே தெரிலன்ற? நான் இந்த ஏரியாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் பாவுது. நோ நான் ஒன்றும் இந்த பணத்தை உனக்கு சும்மா தரல சரியா? அதை தெரிந்து போய் அந்த 2 நாய்களை தூக்கி கடலில் போடு. அதுக்கான கூலி தான் இது, வச்சுக்கோ. இதெல்லாம் சோசியல் மீடியாவில் எவனா போட்டால் பிரச்சனை ஆகிடும். எலெக்ஷன் நேரம் வருதுல்ல, இந்தா புடி. எனக்கே துட்டு தேவை இருக்குது, உனக்கே அதிகார பவர் இருக்குது. அந்த பசங்களையும் போட்டில் தூக்கி போய் போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பையன் சொன்னானே, அவன் காதில் ஏதாவது பண்ணியா? நோ அதான் சொல்கிறேன்ல, என்னை மிரட்டி துட்டு பறிக்க பார்த்தானுங்க. இப்போ இதை கடத்தி பெருசாக பண்ணலான்னு பார்த்தானுங்க. அதனால தானே நான் போட்டேன். வானா பண்ணலாம், ரொம்ப யோசிக்காதண்ணா. துப்பாக்கி யார் எத்தனை வந்தான்னு உனக்கே தெரியும். வானா. இதெல்லாம் வேணான்னு ஒதுங்க போனாலும் விதி நம்மளை காலை வச்சு ஒலிக்குது. ஜெய், வேடிக்கை பார்க்காம முன்னாடி போய் தள்ளு கொஞ்சம். நோ கையில் வேற அடிபட்டுக்குது. இதில் கண்ணாடி மயிறு வேற. ஏய், உன் புருஷன் செத்துட்டான் கடையில் விழுந்து. போனவை. ஐயோ பயமாக்குதையா. என்னம்மா ஐயூரு, என்னாச்சு? ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாதி எரிஞ்ச பொண்ணு பாடி கிடக்குதான். அதுக்கா நம்ம பொண்ணு உருவம் மாதிரியே இருக்குன்னு பக்கத்து விட்டு செல்வி அக்கா சொல்லிட்டு போச்சு. நோ 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 என்னாச்சு? பாரியா நோ எந்த வேலை வச்சு நம்ம வேலை வாங்கலான்னு பார்த்தா இவன் நம்மள வேலை வாங்கினா. நோ நோ மீசையில் மண்ணு ஓட்டிச்சு பாரு. நான் ஏந்திரனா? நோ ஏந்திரனா? நோ என்னண்ணா நோ பேசுறா? என் பொண்ணு. உங்க பொண்ணு? என் பொண்ணு. உங்க பொண்ணு? என் பொண்ணு. என்னண்ணா உங்க பொண்ணு சொல்லுண்ணா. ரயில்வே ஸ்டேஷனாண்ட ஒரு பொண்ணு பாடி கிடக்கான். பாடி அடிச்சு போய் என் பொண்ணு உருவத்தில் இருக்கணும். இல்லை, அது என் பொண்ணு இல்லை, என் பொண்ணா இருக்காது. அது நம்ம பொண்ணா இருக்காதுண்ணா. நீ என்ன அப்படி நினைக்கிற? நம்ம தங்கச்சா இருக்காதுண்ணா. என் பொண்ணு இல்லை, என் பொண்ணா இருக்காது. நான் கும்புற கடவுள் எனக்கு கைவிடாது. ஃபர்ஸ்ட் இந்த பாடி எதுவுமே போட்டு வந்துடலாண்ணா, பிரச்சனையாடுண்ணா. ஏந்திரண்ணா வாண்ணா, வாண்ணா ஏந்திரண்ணா ப்ளீஸ்ண்ணா வாண்ணா. அவ்வளோ அடி அடிச்சா அப்போ அழுவல, இப்போ வந்து அழுகுண்ணா. அது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நேற்று மேய போச்சு. நேற்று தான் என் கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன். ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்குது. என் காதலி மாரி நிறைய பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணியிருக்கான் அவன். நீ எத்தனை பொண்ணுங்க? யாழ்னி சாவுடா வரண்டா. அல்றா மேல முட்டி போட. என்னடா பண்ண யாழ்னியா? நேத்து என்ன நேர்ந்தது மொத்தமா சொல்லு. வெயில் ரொம்ப அதிகமாகுதுண்ணா, கண்ணாடி மட்டும் கூட. இப்ப சொல்லு என்ன நடந்தது? ஏய் சிரிக்கிற? நடந்ததை சொல்லிட்டா நீ நலமா இருப்ப, இல்லைன்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நோ செம ட்விஸ்ட்ண்ணா. உன் பொண்ணு தான் யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆமா நீ நான் குறவு மீன் மாதிரி இருக்கிற, உன் பொண்ணு கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கிறா. ஆ என்னமோ உன் பொண்டாட்டி தான் தெரியும். ஏய் தம்பி, நடந்ததை சொல்லிட்டா உன்னை விட்டுருவேன், இல்ல பணத்தோட பணமா 3வது பணமா உன்னையும் கடலை தூக்கி போட்டுருவேன். நோ நோ பயன்ட்டு நானோ. கடவுளே, நான் சொல்றேண்ணா உன் பொண்ணு எப்படி செத்தானே அப்பதானே உனக்கு நல்லா ஒலிக்கும். என் மேலே கண்ணு வைக்கிறல நீ. மணமகன் செல்வன், மணமகன் செல்வன், அவங்க கல்யாணம் தான் நேற்று நான் போயிருக்கேன்.
ஈஸி ப்ராஜெக்ட் தான் ரெட் சாரி. ஐயா மணி, அது இல்லை, அந்த மஞ்சள் சாரி. எது எவ்வளோ? மணி, அந்த மஞ்சள் சாரியை பார்சல் பண்ணு. டேய், அந்த மஞ்சள் சாரி இருந்தாலும் உடச்சிடலடா, அது வேஸ்ட்டு. நீ என்ன சொல்கிற, தூக்கிலாமா? ஆ, சுமாராவாச்சு இருக்கால? பரவாயில்லடா, ஒரு வாட்டி எம்எல்ஏ புள்ள கூப்பிட்டான்னு போய் பேசு. அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக தனியாக தான் இருக்குறா. நான் சாப்பிட்டு வரேன், கராண்டை வெயிட் பண்ணிடுறா. கதிரே, அந்த பிளாக் சட்டை பார்த்தல, அவன் தானே எம்எல்ஏ பையன். கண்டிப்பாக வருவாளா? அதெல்லாம் பேசியாச்சு. கெஸ்ட் ஹவுஸ் க்ளீனாக இருக்கா? அதெல்லாம் க்ளீனாக பக்காவாக இருக்குது. நீ ஒன்றும் போன கவலைப்படாத. மாதமும் சொன்னேன். அதெல்லாம் சுத்தமாக இருக்குது, என் கேரண்டி. எம்எல்ஏ பிள்ளைய கூப்பிட்டு வராமலே இருப்பா. மணி, அவன் வரும்போது சொல்லு, நான் காராண்ட போய் உக்காந்துக்கிறேன். அவகிட்ட பேசணும்னு சொல்லி டோராண்டா வருவா. ம். டேய் ரூபா, அந்த பொண்ணுடா, அங்கடா. டேய் அங்கடா, அங்கடா. அந்த பொண்ணு தான்டா, நான் உள்ளே போய் உட்காந்தேன். சொல்லு. இங்கே வாமா. ஏய், ம் ம் ஏய், ம் ம் மணி, ம் செம்ம மயக்கத்தில் இருக்கிற மணி. ம் 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 ஒரு பெக்கு போட்டு வந்துருவோமா? ப்ளீஸ் கம். யாழ் நீ என்ன இந்த டைமில் மெசேஜ் பண்ணியிருக்கா? நீதி, இதுதான்டா நீ கேட்குற என்னோட கடைசி சிகிச்சா இருக்கும். எம்எல்ஏ பெருமைக்கு அந்த மக ரூப நீ கடத்திட்டு போய் அவருக்கு மேல ஒரு தண்டனை கொடுத்துட்டான்டா. இந்த அசிங்கத்தோட வாழ எனக்கு சக்தி இல்லடா. என்ன மன்னிச்சிடு. எங்க அம்மா அப்பா பாவம், அவங்க கிட்ட கூட என்னால சொல்ல முடியல. அதான் உன்கிட்ட சொல்றேன். ஒரு விட்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீதி அப்படியோடா. அந்த பொண்ணு போனாடா. ம். ஹலோ. ஹலோ ஹலோ யாழினி லூசு. ஏய், ஆம்பளை குரலில் பேசுகிறேன், யாழ்னின்னு சொல்கிற. யாழ்னியோட ஆளா நீ? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சேவ் பண்ணி வச்சுக்கிறாளே புஜ்ஜி குட்டின்னு. அவன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்? ஆமாம், இப்போ எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, நீங்கள் யாரு? நான் யாரும் இல்லை, எம்எல்ஏ பெருமகன் இருக்கான்ல, அவனோட ஒரே மகன் ரூபனு. ம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னன்னா, நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை உடனே அனுபவிச்சிருவேன். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா அங்கே தான் ஆளை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுடா, சூப்பராக இருந்தா. நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் பிடிக்கல, ஆனால் என் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சா. ஆசைப்பட்டேன், அதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மயக்கமாக இருந்தேன்னு ஒரு பெக்கு போட போயிருந்தேன். வால் என்ன பண்ணான்னு தெரியுமா?
ஒரு சீன் ஆயிடுச்சுண்ணா. நம்ம ஆளுங்க 4 பேர் வர சொல்லணும். டேய், இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா சாதாரண ஆள்றா நீ. உன்னால என்னை என்ன பண்ண முடியும்? என்னெல்லாம் யாராலையும் கேட்க முடியாது. ஐயோ, அப்போ அவன் அமிச்ச ரெக்கார்டு உண்மைதானா? எது ரெக்கார்டா? நல்ல பெருமை கொண்ட மகரும் நான் பேசுகிற ஆடியோவை இப்போ கொண்டு வரணும். அப்போதான் இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பட மாட்டாடா. நம்ம நீ ஃபர்ஸ்ட் டைம் டேடி கோவப்படுறாரு. இத்தனை நாள் பிசு இல்லாமல் செஞ்சுருந்தோம், இப்போ பிசு தடுத்தல, அதான் டேடி கோவப்படுறாரு. நான் தானப்பா. ஹலோ நண்பா, என்ன நண்பா பேசினே உங்கள் ஃபோன் வைக்கிற? கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இதை மறந்துடு நண்பா. சாரி நண்பா. ஓ, நீ வேறண்ணா லவ் தானே பண்ணா, இன்னும் கல்யாணம் பண்ணல. கடைசி வரைக்கும் கூட இருப்பான், என்ன கேரண்டி இருக்கு? நானே டைம் பாஸ் வச்சு ஓட்டியிருந்தேண்ணா. கொஞ்சம் பழகிட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அடுத்த மாதம்லாம் இன்னொருத்தி வந்துடுவா, அப்போல்லாம் எல்லாம் தெரியாது. ஹலோ நண்பா, அப்புறம் டாடி உனக்கு என்ன வேணாலும் பண்ண சொல்லியிருக்காரு. நீ என்ன வேணா கேளு, நான் பண்ணுறேன் உனக்கு. ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கண்டிப்பாண்ணா. அப்போது அவள் செத்ததை நான் லாபமாக வைக்கணும்ல. 5 லட்ச ரூபா கொடுத்துரு. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை என் ஃபோனோட உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம். ஒரு 6 மணி போல் கோவலை பீச்சாண்ட வந்துரு, பணத்தை எடுத்துன்னு. அதுவும் தனியா பீச்சாண்ட எங்க போட்டுருக்கோம் வந்துரு. தேங்க்ஸ்யா. மணி, நம்ம கட்சிக்கார தான் மணி. அப்படியே நம்ம புத்தி. ஆமா, பாடியை போட்டாச்சா ரயில்வே ட்ராக்ல? அதெல்லாம் போட்டு எரிச்சா விட்டாச்சுரா. செல்வகுமார சரண்டரா சொல்லி ஆள் போட்டாச்சு, கவலைப்படாத, பார்த்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபோன் மட்டும் வேணால் போதும், சரியா? இவனுங்க நம்பி பணத்தை கொடுத்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா, ஆனால் இவனுங்க என்னையே ரூட் எடுக்கிறானுங்க. இது வரைக்கும் 12 பொண்ணுங்களை நாசம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு அப்போ கூட என்னை தொட்டு பார்த்துட்டு கிடையாது. ஆனால் நீ தான் வந்து குடைச்சல் குத்துனுக்குற. போன வாரம் ஒரு பொண்ணை பண்ண, யார்? கவுன்சிலர் பொண்ணு. அவனாலேயே என்னை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் அப்பா பவர் அப்படி. நீலாம் ஏமாத்துறோம் சொல்லு. சோத்துக்கு மாரடிக்கிற நாய் நீ என் முன்னாடி நின்று என்கிட்டே வந்து முறைக்கிறியா? தப்படா, துப்பாக்கியை பிடிக்க தெரியாத நாய் என் தலையில் வந்து துப்பாக்கி வைக்கிது. டேய் தம்பி, இந்த மீன் பிடிக்கிற தொழிலெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி தான். இதுக்கு முன்னால வேணாம் ராஜா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் தெரியுமா? வேணா, நீ சாவுக்கு மேல பயங்கரமா அனுபவிப்ப. இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கோவலம் கடற்கரையில் இன்று காலை 2 இளைஞர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று தலைமறைவானார் கண்ணூர் சாமக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமை கண்ணனின் மகன் ரூபன். பொதுமக்கள் யாரும் சம்பவத்தை பற்றி தெரிவிக்காத நிலையில் மீனவன் ராஜா என்பவர் மட்டும் பதிலளித்துள்ளார். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நாயால் 12 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, இவனை மாதிரி எத்தனை நாய்ங்க, எத்தனை பொண்ணுங்க அழிஞ்சிருப்பாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி பொண்ணுங்க மேலே கை வைக்கிற தைரியம் எவனுக்கும் வரக்கூடாதுன்னா நான் பண்ணது தான் சரி. ஹலோ, யோ, அது நம்ம பொண்ணு இல்ல, அவளே வீட்டுக்கு வந்துட்டா. அது நம்ம பொண்ணு இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்.
நீ லோட் பண்ணும்போதே தெரியுதுண்ணா, நீ பயங்கரமான ஆள் தானா. உன் காலில் கூட விழுறண்ணா, என்னை விட்டுருண்ணா. உன் பொண்ணை கொண்ட தப்பு தானா, அது எவ்வளோ பணம் வேணாலும் குத்துறேண்ணா. தயவு செஞ்சு என்னை விட்டுருண்ணா. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே புள்ளண்ணா. ஏன் பொண்ணை கொண்டாதான்டா ஏன் காலில் இல்லை நீ? யாழ்னியை கொண்டா யாழ்னியோட அப்பங்காலில் தான்டா போய் விழணும். இப்போ யாழ்னி உன் பொண்ணு இல்லையா? ட்விஸ்ட்டு நான் கொடுக்குவா அவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. நீ கொன்னியே யாழ்னி பொண்ணு, அவங்க அப்பா நான் கிடையாது. என் பொண்ணோட பேர் வசந்தி. என் பொண்டாட்டி கால் பண்ணும்போது அது என் பொண்ணாக தான் இருக்குன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அது இல்லைன்னு கண்டுபிடிக்க தான் யாழ்னின்ற பேரை சொன்னேன். நீ உண்மையாகவே யாழ்னி தான் கொண்டானா என் பொண்ணு பத்திரமா தான் இருக்கான்னு அர்த்தம். அதுதான் மொத்த கதையும் கேட்டேன். நீ கதை சொல்லும்போது பாவம் யாழ்னி பொண்ணுக்காக உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளலாம் தான் பார்த்தேன். ஆனால் சொன்ன பார்த்தியாடா, நீ பண்ணதுலேயே 12வது பொண்ணு கவுன்சிலர் பொண்ணுன்னு. இதுக்கப்புறம் உன்னை எப்பறம் விட்டு வைக்கிறது? என்னை உயிரோட விட்டுருண்ணா. உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேண்ணா, என்னை விட்டுருண்ணா. உன் லைஃபே சந்தோஷமா மாத்துறேண்ணா. இத்தனை பொண்ணை பண்ணிய நாளைக்கு என் பொண்ணுகிட்ட வரமாட்டியா என்ன? சத்தியமாக வரமாட்டேண்ணா. அதான் உன் பொண்ணு எதுவும் பண்ணலையேண்ணா, அப்புறம் ஏன்னா என்னை கொல்ல பார்க்குற? எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கண்ணா, என்னை வயசு செஞ்சு விட்டுருண்ணா. லைஃப்லேயே உங்ககிட்ட தானே ஃபர்ஸ்ட் டைம் கெஞ்சுறேன், என்னை விட்டுருண்ணா. விட்டுறேன். அந்த கண்ணாடியாடா அந்த பொண்ணுங்களையும் அப்பான் தானத்துலேருந்து எங்கள் அப்பா விட மாட்டான் உன்னை. நான் பார்த்துக்கிட்டேன். ஏய் வாடா இங்க பெருமாள் வா. காலேஜ் துப்பாக்கி சுற்றினானுங்க, என்னன்னு கேட்டீங்க, குறும்பு எடுக்கிற சொன்னானுங்க. இப்போ வந்தா நீ என்னென்னமோ சொல்கிற. இல்லை எம்எல்ஏ பையன் வேறு சொல்கிற, ஏதாவது பிரச்சனை ஆச்சு நல்லா பண்ணுவேன். நான் பெருமாள் நான் பார்க்காத பிரச்சனையா? மறுபடியும் உள்ளே போய் துடிக்க நினைக்கிறல, யாரும் சரியில்லை பார்த்துக்க. செய்தியை பார்த்தேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. என் உள்ள பல பொண்ணுங்களை நாசம் பண்ணிக்கிறான், அது தப்பு இல்லை. அந்த 2 நாய்ங்களையும் அல்ல சுட்டு சாவாச்சு தான் தப்பு இல்லை. ஆனால் என் புள்ள தான் பண்ணான்னு நீ நியூஸில் சொல்லியா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதனால எனக்கு வர ஓட்டு கம்மியாகாது. மீண்டும் ஒரு முக்கிய செய்திகள். கோவளம் துப்பாக்கி சூட்டில் இளைஞர்களை கொலை செய்த சாமுக கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பெருமை கண்ணனின் மகனை அடையாளம் காட்டிய மீனவன் ராஜா என்பவரை கொலை மிரட்டல் விடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பெருமை கண்ணன் அதில் தனது மகன் பல்வேறு பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்த முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பெருமை கண்ணனை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கி கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் முதல்வருக்கு பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகிறது. என் பேரை கெட்டு போயிடும் சொல்லிட்டு உன்னை போடணும்னு சொன்னேன், ஆனால் இப்போ என் பதவியே பிடிங்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை எப்பரா விட்டு வைப்பேன்? நான் கடைசி வரைக்கும் உள்ளே இருப்பேன்னு நம்பாத. எப்போ வர வெளியே வருவேன். வெளியே வந்ததுக்கப்புறம் உன மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தையும் அறுத்து போடுவேண்டா. நீ கையை வச்சது என் மேலே இல்லை, அதிகாரத்து மேலே. அதிகாரத்து மேலே கையை வச்சா என்ன நடக்கொண்டு நீ பார்த்துருக்க மாட்ட. இனிமே பார்ப்ப. எண்ணி வச்சுக்கோ உன்னுடைய கடைசி நாட்களை. போட போறீங்கன்னு முடிவாயிடுச்சு. சென்னை புழல் ஜெயிலில் போயிட்டு பொம்மா ராஜானா யாருன்னு கொஞ்சம் கேட்டு வாங்க சார். உங்களுக்கு உதவியாக இருக்கும் கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி.